அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 7ஆம் தேதி சந்திர கிரகணமானது நடைபெற இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் மீன ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கும்போது உறுதியாகவே கிரகணம் என்பது இறைவனின் ஆற்றலை குறைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இறைவனை வலுவிழக்கக்கூடிய ஒரு தருணமாக இருப்பதால் கிரகணத்தின் போது அதிக கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை நிச்சயமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதிலும் குறிப்பாக இந்த வருடம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி முழு சந்திர கிரகணமானது நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நடைபெற போகிறது. இந்த கிரகணமானது இரவு 9:56 மணிக்கு துவங்கி நள்ளிரவு 1:52 வரை நீடிக்கிறது. இந்த சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் அதிக கவனத்துடன் இருங்க. ஏனென்றால் பொதுவாகவே கிரகணம் நடைபெறும் காலம் என்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை பெற்றுத்தர இயலாத ஒரு தருணமாக தான் இருக்கிறது. அதே சமயம் இந்த கிரகணத்தை நாம் வெறும் கண்களால் பார்க்கலாமா என்றால் நிச்சயமாக பார்க்கலாம். சிறப்பு உபகரணங்களையும் பயன்படுத்தலாம். இந்த வருடம் தோன்றக்கூடிய முழு சந்திர கிரகணம் என்பது இந்தியாவின் தென்படுகிறது. அது மட்டுமல்லாது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த முழு நேர சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும். வானில் நடைபெறக்கூடிய அற்புதமான அதிசயமான நிகழ்வை பார்த்து மகிழக்கூடிய வாய்ப்பும் நிறைவாக உண்டு. சரியாக பயன்படுத்துங்கள். அற்புதமான நிகழ்வை பயன்படுத்தக்கூடிய வேளையில் கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் சற்று கவனத்துடன் இருந்தால் நல்லது. ஆன்மீகமா அறிவியலா என்று கேட்டால் நிச்சயமாக ஆன்மீகம் வேறு, அறிவியல் வேறு, இரண்டையும் குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஆன்மீகப்படி நம்மளுடைய வாழ்க்கை என்பதே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சில விஷயங்களை நாம் தவிர்ப்பதன் மூலம் மனநிறைவு பெறுவதோடு மட்டுமல்லாது பல தோஷங்களை நீக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும். மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக பொதுவாக சூரிய கிரகணம் என்றால் என்ன, சந்திர கிரகணம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது சூரிய கிரகணம் என்பது சூரியன், சந்திரன், பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது படுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. சந்திரன் முழுமையாக சூரியனின் பிரதிபலிக்கும் தன்மையை மறைக்கும் தருணம் என்பது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. சூரியனை வலுவிழக்க செய்யும் ஒரு அமைப்பு என்பதால் இந்த வேளையில் சூரியன் எந்த இடத்தில் இருக்கிறார், அதற்கு ஏற்றவாறு எந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நல்ல மாற்றம் கிடைக்கும். அது வருகின்ற செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதே வேளையில் செப்டம்பர் 7ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. இந்த சந்திர கிரகணம் என்பது சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய வேளையில் பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவதால் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. சந்திரனின் பிரதிபலிக்கும் ஆற்றல் என்பது குறைகிறது. சந்திரனை வலுவிழக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதால் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் முழுமையாக மறைத்தால் அது முழு சந்திர கிரகணம் என்றும், பகுதியாக சில இடங்களை கருமையாக செய்யலாம் அல்லது ஒளி மங்க செய்யலாம். அப்படி ஏற்படக்கூடிய நிகழ்வு பகுதி நேர சந்திர கிரகணம் என்றும் அழைக்கப்படுகிறது. தற்போது செப்டம்பர் 7ஆம் தேதி நிகழ இருப்பது முழு சந்திர கிரகணமாக பார்க்கப்படுகிறது. முழுமையாக சந்திரனில் இருந்து சூரியனின் ஒளி பிரதிபலிக்கும் ஆற்றல் முற்றிலும் விலக போகிறது. முழுமையாக பூமியின் நிழல் சந்திரனை ஆட்கொள்வதால் சந்திரனின் பிரதிபலிக்கும் தன்மை இந்த வேளையில் குறைந்து சந்திரன் முழுமையாக சிவப்பு நிறத்தில் ஒளிச்சிதறல் காரணமாக தோற்றமளிக்க போகிறார். முழு சந்திர கிரகணம் என்றும் அழைக்கப்படுகிறது. எனவே இந்த வேளையை கூடுதல் கவனத்துடன் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் சந்திர கிரகணத்திற்கு பிறகு. ஏனென்றால் சூரிய கிரகணம் துவங்குவதற்கு முன் பல அதிரடியான மாற்றங்கள் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்பட போகிறது. சூரிய கிரகணத்திற்கும் சந்திர கிரகணத்திற்கும் இடைப்பட்ட நாட்களில் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு. அதிலும் குறிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான குரு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் நன்மை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாக மாற்றிக் கொடுக்கிறார். ஜென்மத்தில் சனி இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். எனவே பெரிய லெவல சிரமம், சிக்கல் ஏற்படாத ஒரு அற்புதமான வேலையாக நிச்சயமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் விரயத்தில் இருக்கிறார்.
சந்திரன், அதற்கு பிறகு ஜென்மம் என பல இடங்களில் மாறி வலம் வர போகிறார். சந்திரன் விரயத்தில் இருக்கக்கூடிய வேளையில் ராகுவும் அவருடன் இணைந்திருக்கிறார். எனவே இந்த வேளையில் விரயங்கள் அதிகமாக இருக்கலாம், அலைச்சல் அதிகமாக ஏற்படலாம். எனவே சந்திர கிரகணம் முடிந்ததற்கு பிறகு அதிக கவனத்துடன் செயல்படுவது நல்லதாக அமையும். அதே வேளையில் சூரியன் மிக வலுவாக சந்திர கிரகணம் நடைபெறும் போது ஆட்சி பலம் பெற்று யோகஸ்தானம் ஆகிய 6ல் வலுவாக இருக்கிறார். அவருடன் மற்றொரு நிழல் கிரகமான கேது மற்றும் வித்யாகரகரான புதன் ஆகிய கிரகநிலைகள் இருப்பதால் 6ல் இருப்பதால் அமோகமான வளர்ச்சி உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான மாற்றம் உண்டு. 3 கிரகநிலைகள் யோகத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாது சந்திர கிரகணம் முடிந்ததற்கு பிறகு சூரிய கிரகணத்திற்கு முன்பாகவே சப்தமஸ்தானத்திற்கு புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகநிலைகளும் மாறுகின்றன. எனவே பல எதிர்பார்ப்புகள் சிறப்பாக பூர்த்தியாகும். செவ்வாய் சப்தமத்தில் வலம் வருகிறார். வேறு வகையில காரிய தடைகளை தவிடுபடியாக்கி மங்களகரமாகவும் வெற்றிகரமாகவும் பல நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ல் வலம் வருவதால் பல வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பெரிய அளவுல காரிய தடையின்றி எளிதில் கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு விரைவாகவே இந்த வேளையில் கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கிரகணத்தின் போது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது நிச்சயமாக நுணுக்கமான உபகரணங்களை பயன்படுத்தக்கூடிய பணிகளை மேற்கொள்ள வேண்டாம். முழுமையான ஆயுதங்களோ உபகரணங்களோ பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை பணிகளை மேற்கொள்வதை தவிர்த்து விடுங்கள். உணவு சமைத்தல், உணவு சார்ந்த பணிகளை மேற்கொள்ளுதல் தவிர்த்தல் நல்லது. உணவு உண்ணுதல் மற்றும் நீர் அருந்துதல் போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லதாக அமையும். குறிப்பாக இரவு நேரம் என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. ஆனால் இரவு நேர பணிகளில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தை மற்றும் கூடுதல் விழிப்புணர்வுடன் எதிர்கொள்ளுங்கள். அதேபோன்று பயணம் மேற்கொள்ளுதல், வெளியில் சுற்றுதல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சுகளால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக விலகும். அது மட்டுமல்லாது மங்களகரமான காரியங்களையும் மங்களகரமான சுப நிகழ்வுகளை திட்டமிடுதலையும் தவிர்ப்பது பல நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான அமைப்பை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும். என்ன செய்ய வேண்டும் என்றால் இரவு நேரம் என்பதால் ஆலயம் நிச்சயமாக பூட்டியிருக்கும். அது மட்டுமல்லாது கிரகணம் நடைபெறும் போது எப்போதுமே ஆலயம் பூட்டியிருக்கும். எனவே வீட்டில் இருப்பதே சிறப்பான ஒன்று. வீட்டில் இருந்து இறைவனை நோக்கி மன்றாடுவது, இறைவனிடம் பல பிரார்த்தனைகளை செய்வது தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே வேளையில் இரவு நேரம் என்பதால் ஓய்வெடுப்பது நல்லது. உறங்குவதும் மிக சிறப்பான மாற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திர கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு அடுத்த நாள் காலை எழுந்து குளித்துவிட்டு அதற்கு பிறகு வீட்டை சுத்தம் செய்வதும் சந்திர கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் சிரமங்கள் விலகி மிக சிறப்பான வாய்ப்புகளை விரைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும். கிரகணத்தின் போது சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. கதிர் வீச்சின் காரணமாக உடல் மனம் ஆகியவற்றை கவனத்துடன் பார்த்து கொள்வது நல்லதாக அமையும். அதே சமயம் இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக பார்க்கலாமா என்று கேட்டால் நிச்சயமாக பார்க்கலாம். உயரமான இடங்களுக்கு சென்று வெளிச்சம் இல்லாத வகையில் வானில் பார்க்கும் போது நிச்சயமாக இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக பார்த்து ரசிக்க முடியும். அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. கர்ப்பிணிகள் உள்ளிட்டவர்கள் மட்டும் கவனத்துடன் இருங்க. ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் நிறைவேற்றதற்கு பிறகு பல நல்ல மாறுதல் உங்களை தேடி வருகிறது.